மக்கள் திலகம் எம்ஜிஆரின் காலத்தில் வென்றவன் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னிசை கலைவிழாவில் திரளான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். ஈப்போவில் உள்ள கலாச்சார மண்டபத்தில் 11வது ஆண்டாக மக்கள் திலகம் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழா ஈப்போ இந்திய சமூக நல கலை பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் சிறப்புடன் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பொதுநல சேவையை மேற்கொண்டு வரும் பலருக்கு SGR விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மாயகா தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் ஆசியுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வு பேராக் இந்தியர் கால்பந்து சங்கத்தின் தலைவர் டத்தோ அமாலுதீன் இஸ்மாயில் சிறப்பு வருகை புரிந்து 16 பிரமுகர்களுக்கு MGR விருது வழங்கி பாராட்டினார். புரட்சித் தலைவர் MGR பொது வாழ்வில் குறிப்பாக திரையுலகில் பல வெற்றிகளை குவித்தார் என்பதை விட மக்கள் மனதில் வாழ்வியல் பண்புகளை விதித்து ஒவ்வொரு படத்தின் மூலமாக அதில் இடம்பெற்ற பாடல்கள் வாயிலாக படிப்படியாக அவரின் சிம்மாசனம் மக்கள் மனதில் உருவாக்கப்பட்டதை வரலாறு கூறுகிறது. ஏழைகளின் இதய தெய்வம், பொன்மனச் செம்மல், பரதரத்னா என்றெல்லாம் புகழ்படும் MGR புகழ் உலகம் முழுவதிலும் மக்களால் போற்றப்படுகிறது. அவரின் புகழ் மலேசியாவில் உள்ள தமிழ் மக்களால் போற்றப்படுவதுடன் அவருக்கு ஆண்டுதோறும் ஈப்போவில் உள்ள ஈப்போ இந்திய சமூக நல கலை பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் அவரின் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்து சமூக சேவையாளர்களுக்கு MGR விருது வழங்கி கௌரவித்து வருவது போற்றுதலுக்குரியது என்று புகழாரம் சூட்டப்பட்டது. MGRின் இன்னிசை கலை விழாவில் தமிழக நகைச்சுவை நடிகர்கள் கிங்காங் மற்றும் முத்துகாலை வருகை தந்ததுடன் ஈப்போ இந்திய சமூக நல மன்றம், மலேசியா மற்றும் அகில உலக MGR அறவாரியத்தின் தலைவர் MGR பாலன் மற்றும் வெண்ணிலா ஆர்ட்ஸ் இயக்கத்தின் தலைவர் ஒய் லோகநாதன் ஆகியோரின் ஆதரவுடன் நடைபெற்றதாக ஏற்பாட்டு குழு தலைவர் பே பாலையா கூறினார். MGR அப்படின்னா அது ஒரு பெயர் சொல் மட்டுமல்ல, ஒரு எழுச்சி சொல் மட்டுமல்ல, ஒரு வீரத்தை விளைவிக்கின்ற விஷயம் மட்டுமல்ல, காதல் கனிரசத்தை ததும்ப தமிழகத்துக்கு தந்த சொல் மட்டுமல்ல. MGR is nothing but energizing battery என்பதுதான் என்னுடைய ஒற்றை வரி. அவரை பற்றி சொல்லும்போது அவருடைய பேரை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது, திரையில் பார்க்கும்போது, அந்த 3 எழுத்து மந்திரத்தை பார்க்கும்போது MGR ரசிகர் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற அந்த உணர்ச்சி பெருக்கு இருக்கு இல்லையா, எத்தனை கொடுமையான வாழ்க்கையையும் சோதனைகளையும் சாதனையாக்கி தரக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தது அந்த 3 எழுத்து. ஏன்னா MGRை விரும்புபவர்கள் யாராக இருக்க முடியும் சொன்னா, நல்லவர்கள் எல்லோரும் MGRை விரும்புவார்கள். இந்த வரிசையில நானும் இருக்கிறேன் என்றுதான் ஒவ்வொரு உள்ளவனும் சொல்லுவேன் தவிர, இல்ல எனக்கு MGR பிடிக்காது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சொன்ன சொல் கிடையாது. மாற்றாரும் போற்றும் மகத்தான தலைவர் MGR. MGR பற்றி சொல்றேன்னா இந்த மேடையெல்லாம் பத்தாது. ஆனா இந்த மேடையில் நான் சொல்ல வந்த கருத்துக்களை விட முக்கியமான விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் இருக்கு. கடந்த 33 ஆண்டுகளாக கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு தமிழ்ச்சங்கம் அமைத்து பல்வேறு பிரமுகர்களை எல்லாம் நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சது. எவ்வளவு பெரிய ஆளை சந்திச்சாலும் சரி, நான் 2 விஷயம் மறக்காம கேட்பேன். ஒண்ணு, MGR பத்தி சொல்லுங்க. இன்னொன்னு, கண்ணதாசனை பத்தி உங்களுடைய பழக்கத்துல நடந்த சுவையான சம்பவங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள், வெளியே தெரியாத சம்பவங்களை சொல்லுங்க. அப்படி பல பொக்கிஷங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த புத்தகம் பொதுவாக ஒரு மேடையில் வெளியிடப்பட்டால்